இன்னைக்கு எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது. நாமினேஷன் ப்ராசஸ்ல நிறைய பேர் வந்து தப்பிச்சிட்டானுங்க. அதாவது நிறைய மிச்சர் சாப்பிட்ற பீஸுங்களாம் இருக்குல்ல, ஸோ அதுங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தப்பிச்சிச்சிங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா இந்த 3 பேர் மேலே தான் ஏகப்பட்ட கேஸ் உள்ள போகுது அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். சாண்ட்ரா, பிரஜன், திவ்யா இவங்க 3 பேர் தான் போட்டு புழக போறாங்க. இந்த வாரம் ஃபுல்லாவே இவங்க 3 பேர் தான் கண்டென்ட்டா இருக்க போறாங்க அப்படின்றது நேற்று நைட்டே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இந்த நாமினேஷன் ப்ராசஸை டிஸ்கஸ் பண்ணுவாங்க திருப்பி அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஆனால் டிஸ்கஸ் பண்ணலைங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நாமினேஷன் தான் வச்சிருக்காங்க. இருந்தாலும் ஏற்கனவே பண்ண மாதிரி டிஸ்கஸ் பண்ணி இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படி நம்ம டிஸ்கஷன் நடக்கும்னு நினைச்சேன். அப்படி நடக்காதனால நிறைய பேர் வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. சோ அது எனக்கு பார்க்கும்போது என்னடா இன்னுமடா நீங்க புரிஞ்சிக்கல, விஜய் சேதுபதி என்ன சொல்ல வராருன்னு உங்களுக்கு புரியலடா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. டீடைலா சொல்ல என்ன நடக்குது அப்படின்றத சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா வியானா, அது மாதிரி சுபிக்ஷா, இந்த அரோரா, இந்த பீஸுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ போகும் அப்படின்ற மாதிரி மக்களே நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பீஸுங்களை ஒண்ணுமே பண்ணாம உள்ள வந்து ஜாலியா இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியா வந்து படுத்து தூங்கிட்டு எந்திரிச்சு சாப்பிட்டு சும்மா அங்கங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காசிப் பேசிட்டு போறதுக்கான ஒரு வீடா இவங்க வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம்டு லிஸ்ட் எதுவும் வரல. ஆனால் விஷயம் என்ன தெரியுமா, இந்த வியானா ஆகட்டும், சுபிக்ஷா ஆகட்டும், திவ்யா, இது அவங்க பேர் என்னது, அரோரா, ஸோ இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மறக்கக்கூடிய கேரக்டர். ஏன்னா இப்போ மொத்த பேர் ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னா திவ்யா, சாண்ட்ரா, பிரஜன் இவங்க 3 பேரை நாமினேஷனில் கொண்டு வரும் சொல்லிட்டு க்ளோஸ் நாமினேஷன் எல்லாம் போய் குத்துன்னு குத்திட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதிகப்படியான ஓட்டு இந்த 3 பேருக்கு போயிடுமா? செகண்ட் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அன்பு கேங்கில் இருக்க கனி அப்புறம் எஃப்ஜே இவங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வம்பு கேங்கில் இருக்கவங்க வந்து நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னும் போது அப்போ இவங்க மேலே இருக்க காண்டை தீர்த்துக்கிறாங்க, இவங்க அவங்க மேலே இருக்க காண்டை தீர்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ நடுவில் இருக்க பிளேயர்ஸ்லாம் என்னடா ஆகுது, நடுவில் இருக்க பிளேயர்ஸ்லாம் எங்கே போகிறாங்க, அப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல. இன்னொன்று, இப்போ இங்கே வந்து கேப்டன் யார் ஆனாங்கன்னு தெரியல. ஏன்னா கேப்டன்சி டாஸ்க்கு முன்னாடியே இது நடக்கிற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா காலையிலே நடக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இருக்க கெட்டப் லைவ்ல இப்போ என்ன கெட்டப்பில் இருக்காங்களோ அதே தான் அந்த நாமினேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்காங்க. ஸோ எனக்கு என்னமோ கேப்டன்சி டாஸ்க்கு முன்னாடியே ஒருவேளை நாமினேஷன் வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அப்படி யூஸ்வலாக வைக்க மாட்டாங்க. எப்பவுமே கேப்டன்சி டாஸ்க்கு முடிச்சுட்டு கேப்டன் யார் ஆனது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை வைப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி என்னன்னு தெரியல, புதுசாக இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க்கில் யார் என்ன பொறுத்தவரைக்கும் கெஸ்ஸிங் என்னன்னா, இதில் வந்து பிரஜன் வந்து கேப்டன்சி டாஸ்க்கில் ஜெயிக்கல. இன்கேஸ் நடந்துட்டு அதுக்கப்புறம் நாமினேஷன் நடந்திருந்தா கேப்டன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் ஜெயிக்கல. ஒன்று கமருதீன் இல்லை விக்கல்ஸ் இல்லை சுபிக்ஷா இந்த மாதிரி யாராவது ஜெயிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்க டீமில் தான் மொத்தமாக கேப்டன்சி டாஸ்க்கில் கலந்துக்கணும்ல. எனக்கு தெரிஞ்சு டாஸ்க்கு முன்னாடி தான் இது நடக்குது அப்படின்ற மாதிரி நான் கெஸ் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நடக்காது அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். எனிவேஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரியுதுங்க, இந்த நாமினேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு கடைசி வரைக்கும் எதுக்காக நாமினேஷன் கொண்டு வரும். இப்போ பார்வதியை நாமினேஷன் கொண்டு வந்தால் அவங்க போயிடுவாங்களா அப்படின்றத கொஞ்சம் பேசிக்காக யோசிக்கணும். பார்வதிக்கு ஓட்டு போடலாம், தப்பு கிடையாது. ஆனால் இதில் டிஸ்கஸ் பண்ணலான்னு இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணுறது ஒவ்வொரு சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா பெரிய கொலை ரேஞ்சுக்கு பேசுவானுங்க. அது எப்படி டிஸ்கஸ் பண்ணுவீங்க? போன சீசனில் முத்துக்குமரனை வச்சு செய்யும் செஞ்சாங்க. வாரத்தில் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நாமினேஷனே இவங்களுக்கு ஓட்டு போடு, ஜாக்லினை தூக்கணும். ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து மெயினான பிளேயர். ஸோ அதை தூக்கிட்டா சௌந்தர்யா வெளியே தெரியாது எப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டாப்ல. ஸோ அதுக்கு வந்து குனியை வச்சு கும்முனாங்க. அது எப்படி நாமினேஷன் எப்படி டிஸ்கஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த சீசனில் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்கடா, ஆனால் யார் சொல்லி யார் நாமினேட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு பேசிக்கான கேள்வி தான் விஜய் சேதுபதி கேட்டாரே தவிர டிஸ்கஸ் பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லவே இல்லை. அவரும் மென்ஷன் பண்ணிட்டாரு, ஏமா நீங்கள் டிஸ்கஸ் பண்ணதை பற்றி நான் பேசிக்கல, யாரும் சொல்லி பண்ணுறாங்கன்னு உங்கள் கெஸ்ஸை மட்டும் தான் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் கேள்வி கேட்டாரு. ஸோ இந்த இடத்துல எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு நாமினேஷனே உனக்கு டிஸ்கஸ் பண்ணாமல் போய் ஒவ்வொருத்தரும் நாமினேட் பண்ணுறானுங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது. ஏன்னா இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது கிளியரா தெரியுது, கனி நாமினேஷன் வந்துடுறாங்க, எஃப்ஜே நாமினேஷன் வந்துடுறாரு, பார்வதி நாமினேஷன் வந்துடுறாங்க, திவ்யா நாமினேஷன் வந்துடுறாங்க, பிரஜன் நாமினேஷன் வந்துடுறாரு, சாண்ட்ரா நாமினேஷன் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டலாக இப்போ வரைக்கும் ஒரு 6 பேர் அது மாதிரி தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ மிச்ச பேரில் எங்கே போனாங்க? மிச்ச பீஸுங்களை எங்கே போச்சு? ரம்யா, அதாவது ஒருத்தவங்களுக்கு வாழ் வந்தாலும் வந்தது, ரம்யா மாதிரி யாருக்கும் வாழ் வராது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரம்யா இந்த வாட்டி நாமினேஷனில் மட்டும் எஸ்கேப் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை விட அதிர்ஷ்டம் ரம்யாவுக்கு இருக்கவே முடியாது. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச அந்த சந்திரமுகி பாம்பு இந்த வாரம் மிஸ் ஆச்சுன்னா அடுத்து ஃபினாலே ஸ்டேஜ் வரைக்கும் வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ நாள் கொடுத்த அந்த டைம் இருக்குல்ல, அதுவே பயங்கரமான டைம். ஸோ இதில் இவங்க வன்மத்தை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு நடுவில் இருக்க இந்த பீஸுங்களெல்லாம் நாமினேட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா இந்த வாரம் வெளியே போகிறது, அதாவது ரொம்ப இவங்க மட்டும் தான் இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த 6-7 பேர் தான் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வீக்கரான பிளேயர் யார் சொல்லுங்க? தலைவி கனியக்கா தான். கனியக்கா காலி ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இன்னும் ப்ரோ பிரஜன் அப்போ வெளியே போக மாட்டாரா? பிரஜன்லாம் வெளியே போக மாட்டார், அடிச்சு சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
இந்த டஃப்பான பிளேயர்ஸ் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்போ நம்ம பார்வதி, சாண்ட்ரா, திவ்யா இந்த மாதிரி பிளேயர்ஸ் ப்ளஸ் இது கூட கனி, எஃப்ஜே இந்த மாதிரி பிளேயர்ஸ் மட்டும் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து அதிகபட்ச வாய்ப்பு எஃப்ஜேக்கும் கனிக்கும் மட்டும்தான் இருக்குமே தவிர அங்கே சாண்ட்ரா, பிரஜன், திவ்யாவுக்கு இருக்காது. ஏன்னா சாண்ட்ராவும் சரி பிரஜனையும் சரி அவ்வளோ சீக்கிரம் சேனல் வெளியே எடுக்காது. ஏன்னா அவங்கள வச்சு பயங்கரமான பிளான்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட அதாவது சேனலோட கைக்கூலிகள் தான் அவங்க 2 பேர் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஓட்டே இல்லைனாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல வெளியே எடுக்க மாட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும். இன்னொன்று எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டும் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஓட்டு உழுது. அந்த ஓட் பர்சன்டேஜ் வந்து எஃப்ஜேக்கு உழுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா எஃப்ஜேக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே ஓட்டு இல்லை. எஃப்ஜேவை ஸ்டார்டிங்லேருந்தே அவனுக்குமே பிடிக்கல. ஏன்னா அவனோட ஆட்டிடியூடு இப்போ வரைக்கும் மாற்றிக்க மாட்டான். அவன் பேசுகிற பாயிண்ட் சில இடத்துல கரெக்டாக இருந்தாலுமே அந்த ஆட்டிடியூட் மேட்டர்ஸ்னு சொல்லுவாங்களே, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் வந்து ரொம்ப அது ஒரு மாதிரி நீ அடுத்தவங்களை ட்ரிகர் பண்ணுறது அதெல்லாம் ஓகே, பேசுறது எல்லாம் ஓகே, ஆனால் அந்த ஆட்டிடியூடை கொஞ்சம் குறைக்கணும்னு சொல்லுவாங்க. அவனால் குறைக்க முடியல. எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட பிரஜன் மாதிரி தான். பிரஜன் எப்படி ஒரு ரவுடிசம் ஒரு இது மாதிரி பண்ணுறாரோ அதே தான் எஃப்ஜேவும். ஆனால் அவனோட பாடி லாங்குவேஜில் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதனாலே எஃப்ஜே ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஓட்டே இல்லை. இன்னொன்று இந்த கேவலமான லவ் கண்டென்ட், அது எதுக்கு அந்த லவ் கண்டென்ட் பண்ணுறான் ஏன் பண்ணுறான்னு தெரியல. போய் வலின்னு வலிறான். எந்த பொண்ணு வந்து பேசினாலும் வலி ஆரம்பிச்சிடறான். பொண்ணுங்க அப்படின்னு எழுதி வச்சாலே போய் பக்கத்தில் 5 நிமிஷம் நிற்பான் போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி வேலை ஒரு விஷயம் பண்ணுறான்னா அந்த மாதிரி அதனாலே பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கு வந்து ஓட்டுகள் பெருசாக இல்லை இப்போ வரைக்குமே சொல்கிறேன். ஸோ அதனால் கனி, எஃப்ஜே இவங்க 2 பேருக்கு தான் இன்கேஸ் இந்த டஃப்பான பிளேயர்ஸ் கூட வந்தாங்கன்னா இவங்க 2 பேரும் தெரிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க அப்படி வெளியே போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட அசிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஏன்னா ரம்யா ஜோ வந்து எட்ஜில் இருக்காங்க, அவங்களுக்கு இதான் கடைசி சான்ஸ் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதியே நேற்று எபிசோடில் சொல்லிட்டாப்ல, ஏமா ரம்யா ஜோ நீ எட்ஜில் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இவங்க வெளியே போய் ரம்யா ஜோ உள்ளே இருந்தாங்கன்னா அதிர்ச்சி தான், எல்லாரும் அதிர்ச்சியில் உறைஞ்சிருவாங்க. எனிவேஸ் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த நாமினேஷன் ப்ராசஸ் பார்க்கும்போது மாற்றி வன்மத்தை கொட்டிக்கிறாங்க. அது மட்டும் தான் கிளியராக தெரியுது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. குறிப்பாக என்னன்னா இப்போ மொத்தமாக திவ்யா மேலே தான் கேஸ் இருக்குது. ஏன்னா விஜய் சேதுபதி மாற்றி விட்டு போயிட்டாரு. இப்போ சாண்ட்ரா மேலே இருக்க கேஸோட திவ்யா மேலே இருக்க கேஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. திவ்யா வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. வேணா சொல்கிறாங்களா, அதை ஆசினி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா டேப் ரிகார்ட் மாதிரி பேசினதே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னவா பண்ணுறது ஆசினி, கடுப்பாக தான் இருக்குது. ஆனால் அதை விட கடுப்பாக இருக்குது நீ பண்ணுறது கிரிஞ்சிலாம் என்ன பண்ணுறது, அதையும் அட்ஜஸ்ட் பண்ணுற போது இதையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். எனிவேஸ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பிரஜனை வந்து இந்த கப்பல் கேம் ஆடுறாங்க, அவங்க இல்லைனா இவங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அந்த கான்செப்டில் 2 பேரும் நாமினேட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வரக்கூடிய வாரங்களில் கண்டிப்பாக சாண்ட்ரா பிரஜன் எல்லா வாரமும் நாமினேஷனில் இருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து அந்த கப்பல் கேம் ஆடுறது யாராலையும் ஏற்றுக்க முடியல அப்படின்றது கிளியராக புரிஞ்சு போச்சு. ஸோ எல்லா வாரமும் இவங்க நாமினேஷனில் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே திவ்யாவுக்கு ஓட்டு ஊந்துரும். கண்டிப்பாக திவ்யாக்கான ஓட்டுகள் ரொம்ப அதிகம், சாண்ட்ராக்கான ஓட்டுகளும் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி பிரஜனுக்கான ஓட்டுகள் கம்மியாக இருந்தாலுமே அப்போ அந்த ரேஷியோ தான் இப்போ பார்க்கணும். பிரஜனுக்கான ஓட்டுகளும் எஃப்ஜே கனிக்கான ஓட்டுகளும் எந்த அளவு ரேஷியோவில் இருக்குது, இல்லை அவங்கள விட இவங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா சோழி முடிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு இவங்க ரெண்டு பீஸ்ல ஏதாவது ஒன்று எகிரிடும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிச்ச சொச்சம் இருக்குல்ல, இந்த ரம்யா, வியானா இந்த மாதிரி பீஸுங்களாம் வந்து இதுங்களுக்கு சுத்தமாக ஓட்டே இல்லை. நீங்கள் நினைப்பீங்க வியானாக்கு வந்து லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து ஓட்டு இருந்ததுன்னு, வியானாக்கு ஓட்டே இல்லை, தர மட்டத்தில் கடந்தாங்க. அன்அஃபிஷியலாக மட்டும் இல்லை, அஃபிஷியலே அவங்களுக்கு ஓட்டு இல்லை. ஸோ அப்படி இருக்க தான் வியானாவோட சுச்சுவேஷன் கரண்ட்லி. அதுவும் இப்போ அந்த லவ் கண்டென்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் வியானாக்கு ஓட்டு போட்ட கொஞ்ச நஞ்ச பேரும் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட மாட்டானுங்க. அன்அஃபிஷியல் வேணா என்ன வேணா பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் அஃபிஷியல் அப்படி பண்ண முடியாது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பாட்ஸ் வச்சு ஓட்டு போட்டாலுமே சரி வியானாக்கான ஓட்டுகள் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அவங்களோட கேம் பிளே வந்து டோட்டலாக க்ளோஸ் ஆயிடுச்சு. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, லவ் கண்டென்ட் பண்ணால் நம்ம ரீச் ஆகிடுவோம், வெளியே தெரியும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டாங்க. அது பக்கா ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் மிச்சர் சாப்பிட்ற நிறைய பீஸுங்க இந்த நாமினேஷன்லேயே மிஸ் ஆயிருக்குங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. இந்த ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது சொல்கிறேன், இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்டேட் எதுவும் வரல. ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ என்ன இந்த ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது மிச்ச பேர்லாம் எஸ்கேப் ஆகிட்டு நல்ல டஃப்பான பிளேயர்ஸ் எல்லாருமே தூக்கி நாமினேஷனில் போட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அதை பார்க்கலாம் எப்படி போய் முடிய போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்து என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த வாரம் குறிப்பாக யார் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டஃப்பான பிளேயர்ஸ் மட்டுமே எல்லாமே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது டஃப்பான பிளேயர்ஸ் மீன்ஸ் எதுவும் இல்லை, யாரெல்லாம் கண்டென்ட் கொடுக்குறாங்களோ இப்போ அவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் கனி, எஃப்ஜே இந்த மாதிரி இந்த சாண்ட்ரா, திவ்யா, பிரஜன் இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ்லாம் இருக்காங்களே. ஸோ இதில் வந்து யார் வெளியே போவாங்க நினைக்கிறீங்க, யார் வெளியே போனால் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.